அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சிஃபான் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒரு ஹதீஸை போட்டு கேட்கறாங்க. அதாவது திடீர் மரணம் இறை கோபத்தின் வெளிப்பாடாகும். அபுதாவுத் அப்படிங்கிற ஹதீஸை போட்டு இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா விளக்கம் தரவும் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த கருத்துல நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஆனா அந்த அபுதாவுல வரக்கூடிய ஹதீஸ், அகமது, இன்னும் பல ஹதீஸ் நூல்கள் வருது. சரியான செய்திகளும் இருக்கிறது, பலவீனமான செய்திகளும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். ஆனா அந்த ஹதீஸை நம்ம எப்படி விளங்கி கொள்ளணும் அப்படின்டா, ஏன்னா திடீர் மரணம் இறை கோபத்தின் வெளிப்பாடுண்டா, அப்ப திடீர்னு மரணம் வந்துட்டா கெட்ட துர்மரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்லுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் நம்ம மொத்தமா பார்த்தோம்னா, இதுல கூடுதலான சில தகவல் தெரியுது. என்ன அப்படின்னா, அதாவது பிளேக் நோயில் இறந்தவர்கள், வயிற்றுப்போக்கில் இறந்தவர்கள், தண்ணீரில் மூழ்கி இறந்தவர்கள், இடிபாடுகளில் இறந்தவர்கள் மற்றும் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர் ஆகியோர் ஷஹீதாவார்கள். அவ இந்த இடிபாடுகள்ல சிக்கி தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு கட்டணம் இடிஞ்சு மொத்தா போயிருவோம், நமக்கே தெரியாது, திடீர்னு நடக்கிறதா இது. அப்ப இதெல்லாம் கெட்டவர்களான இது ஷஹீதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இதுல என்ன விஷயம், நம்ம அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அதே மாதிரி பிரசவத்துக்காக போவாங்க, திடீர்னு என்ன செஞ்சிருவாங்க, மூத்தா போயிருவாங்க. இது இதெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சஹாபி கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் திடீர்னு மரணிச்சிட்டாங்க, ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா தர்மம் செய்ய சொல்லியிருப்பார்கள், நான் அவர்கள் சார்பா தர்மம் செய்து அவருக்கு நன்மை கிடைக்குமாங்கிறாங்க. ஆமா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த திடீர் மரணம் துர்மரணம், அதாவது இறை கோபத்தினுடைய வெளிப்பாடு என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு இல்ல, இறை மறுப்பாளர்களுக்கு, இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த நிலைப்பாடு, இறை கோபம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா மூமின்களை பொறுத்தளவுக்கு இறைவனை நினைத்து கொண்டு இறை நினைவோட வாழக்கூடியவர்கள், நம்பி வாழக்கூடியவர்களுக்கு திடீர்னு வரக்கூடிய மரணம், திடீர்னு போற ஒரு ஆக்சிடென்ட் அப்படியே ஸ்பாட்ல முடிஞ்சு போயிடும். ஆனா மூமினா இருப்பார், ஈமான் கொண்டிருப்பார், அவர்களுக்கு அது கெட்ட மரணமான கெட்ட மரணம் கிடையாது. யாருக்கு தான் அந்த மூமின் அல்லாத இறை நிராகரிப்பாராக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மீது இறைவன் கோபம் கொண்ட நிலையில மரணிக்கிறார்கள் அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். இது மூமின்களுக்கு கிடையாது, முஸ்லிம்களுக்கு கிடையாது அப்படிங்கறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். செய்தி சரியான செய்தி தான்.